இந்த 5 சீட்ஸை நீங்க எடுத்துக்கிட்டா உங்க முடி வந்து அடர்த்தியா, ஸ்ட்ராங்கா, ஆரோக்கியமா வளரும். ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், லிக்னன்ஸ் இந்த ரெண்டும் இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பண்ணும்னா உங்க ஸ்கால்போட ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணி உங்க முடியை வேர்ல இருந்து ஸ்ட்ராங் ஆக்கும். இதனால உங்களுக்கு முடி உதிர்றது கம்மியாகும். லிக்னன்ஸ் என்ன பண்ணும்னா உங்களோட ஹார்மோனை பேலன்ஸா வச்சுக்கிட்டு உங்களோட முடியோட அடர்த்திக்கு உதவும். எடுத்துப்பீங்கல்ல, சூரியகாந்தி விதைகள்ல பாத்தீங்கன்னா விட்டமின் இ பிளஸ் ஜிங்க் இருக்கு. விட்டமின் இ வந்து ஒரு ஷீல்டு மாதிரி செயல்பட்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல இருந்து உங்களோட ஃபோலிக்கல்ஸை பாதுகாக்கும். ஜிங்க் என்ன பண்ணும்னா ஒரு ஃபோலிக்கல்ஸை சுத்தி இருக்கிற எண்ணெய் சுரப்பிகளை ஆரோக்கியமா வச்சுக்கும். இதனால உங்க முடி வந்து ஆரோக்கியமா வளரும். சாப்பிடுவீங்கல்ல, இந்த மாதிரியான நல்ல கான்டென்ட்ஸுக்கு இன்னொரு ஃபாலோ பண்ணிக்கலாமே. பூசணி விதைகள்ல பாத்தீங்கன்னா ஜிங்க்கும் காப்பரும் இருக்கு. ஜிங்க் நான் சொன்ன மாதிரி உங்களோட எண்ணெய் சுரப்பிகளை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு பிளஸ் ரிப்பேரும் பண்ணும். காப்பர் பாத்தீங்கன்னா உங்களோட மெலனின் ப்ரொடக்ஷனுக்கு உதவும். இதனால உங்க முடி கருகருன்னு இருக்கும். ஃபாலோ பண்ணுவீங்கல்ல. சியா சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா புரோட்டீனும் பாஸ்பரஸும் இருக்கு. புரோட்டீன் வந்து கெராட்டின் சப்போர்ட்டுக்கு உதவும். பாஸ்பரஸ் வந்து உங்க ஹேரோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி உங்க முடி ஆரோக்கியமா வளர்றதுக்கு உதவும். ட்ரை பண்ணுவீங்கல்ல. எள்ளுல பாத்தீங்கன்னா கால்சியமும் மெக்னீஷியமும் இருக்கு. கால்சியம் வந்து உங்க ஹேர் ஃபாலிகல்ஸ் வளர்றதுக்கு உதவும். மெக்னீஷியம் வந்து உங்க ஸ்கேல்போட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி அது மூலமா உங்க முடி ஆரோக்கியமா வளர்றதுக்கு உதவும். ஸ்டார்ட் பண்ணுவீங்கல்ல. நான் சொன்ன சீட்ஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி எடுத்திருக்கீங்களா இல்ல எடுத்ததே இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.